வித் லவ் படத்துல சத்யாவுக்கு தினேஷ் லவ் பண்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும். அப்ப தினேஷ் மேல இருக்கிற கோவத்த சாமிநாதன் சார் மேல காட்டிட்டு ஓரமா போய் உட்கார்ந்து அழுவான். அப்ப இவனுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பேக்கிரவுண்ட்ல ஏசு சாட்சி மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அபிஷன் நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் வித் லவ். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல சத்யாவும், அனிஷாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு மீட் பண்ணுவாங்க. அப்ப மீட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, மழை பெஞ்சு முடிஞ்ச மாதிரி இருக்கும். சத்யா வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ண தான் வந்திருப்பாரு அப்படிங்கிறத இந்த மழை மூலமா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சத்யா வந்து ஒரு ஓரத்துல நிப்பாரு. அப்ப ஒரு நாயி அவர் கூட இருக்கும். மோனிஷா பார்க்கும்போது, "என்ன நாயெல்லாம் வச்சிருக்கிற?" அப்படின்னு நாய பத்தி விட்டுட்டு ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த சீன்ல வந்து ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி அந்த தேவதாஸுக்கான ரெஃபரன்ஸா இந்த நாய் மூலமா காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணும்போது அனிஷாவும், சத்யாவும் தனித்தனி ஷாட் தான் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு ஃப்ரேம்லுமே 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஷார்ட்ஸ் மூலமா காட்டியிருப்பாங்க. சத்யாவும், அனிஷாவும் பேசும்போது மோனிஷா வந்து குழந்தைய தூக்கிட்டு சாக்லேட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த சீனோட எண்டிங்ல குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் இருக்கிற மாதிரி கன்டினியூட்டியா மிஸ் ஆகாம காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாலாஜியும், மோனிஷாவும் பேசும்போது சத்யா வந்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண வைக்கணும். ஸோ ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு ஃபோன் கால் வர்றது மூலமா சத்யாவ அந்த இடத்த விட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல "அவள் வருவாளா" சாங் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டோட லிரிக்ஸுக்கு ஏத்த மாதிரியே இந்த படத்துல வர சீன்ஸுமே 2, 3 இடத்துல கனெக்ட் ஆகுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி சீன்ல "ஏன் மொபைல எடுத்து பார்த்த?" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்ப சத்யா வந்து ஒரு பப்ல சந்தோஷோட ட்ரீட்ல கலந்துக்குவாரு. ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் இந்த பாட்டோடைய ஸ்டார்ட்டிங் சீனே வரும். "அவள் வருவாளான்னு" உடனே மோனிஷா வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. லிரிக்ஸுக்கு ஏத்த மாதிரியே மோனிஷாவும் வருவாங்க. ஹோட்டலுக்கு போகுற வழியில கேப் டிரைவர் வந்து மோனிஷாவ கண்ணாடி வழியா சைட் அடிப்பாரு. அதத்தான் வந்து இந்த சீன்ல இந்த லைனோட கனெக்ட் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மோனிஷா வந்து கேபுக்கு போகும்போது ஒரு ஸ்டெப் நின்னுட்டு தான் போவாங்க. ஸோ அதுல சத்யா வந்து பின்னாடியே போவாரு. இந்த இடத்துல டயலாக் வைக்காம சத்யாவ வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகா கன்வே பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ரூம்ல தனித்தனியா தான் போயிருப்பாங்க. அப்ப "அவள் வருவாளாங்கிற" இந்த லைன் வரும்போது தான் சத்யாவுடைய ரூம்ல காலிங் பெல் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சீன அவ்ளோ அழகா லைனுக்கு ஏத்த மாதிரியே செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாட்டுல "அவளை ரசித்த பின்பு" ஒரு லைன் வரும். அதுக்கேத்த மாதிரியே சத்யா வந்து மோனிஷாவ பார்த்து ரசிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் போர்ஷன்ல சந்தோஷ்ங்கிற ஒரு கேரக்டர் இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் கெட்டவனா இருப்பான். இதே இது அந்த பையன் வந்து லவ் பண்ற பொண்ணுகிட்ட சாரி கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்து லவ்வெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கும்போது, அந்த பொண்ணையும் வீடியோ கால் மூலமா வர வச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான கன்டினியூட்டியா அவ்ளோ அழகா கல்யாணம் மூலமா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எல்லாருடைய போர்ஷனுமே தனித்தனியா தான் இருக்கும். அதனால மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே கிளைமாக்ஸ்ல ஒரே ரூமுக்கு வர வச்சு, அதுக்கப்புறம் தான் படத்த முடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. இவங்களுடைய ஸ்கூல் போர்ஷன்ல சத்யா வந்து அனிஷா கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணணும்னு நெனைப்பாரு. ஆனா அப்ப ப்ரொபோஸ் பண்ணாம விட்டுருப்பாரு. அதத்தான் வந்து செகண்ட் ஹால்ஃப்ல லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. இதே இது பாலாஜியும் ஸ்லாங் புக்கு குடுத்து லவ் ப்ரொபோஸ் பண்ணணும்னு நெனைப்பாரு. ஆனா அவரும் வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு. செகண்ட் ஹால்ஃப்ல ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. சத்யாவுக்கும், மோனிஷாவுக்கும் ஆசைகள் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணாம விட்டுட்டோம். அத வந்து நம்ம செகண்ட் ஹால்ஃப்ல பண்றோம். அதனோட ரிசல்ட் வந்து அவங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிறத வந்து அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. அதனால தான் பாலாஜி வந்து ப்ரொபோஸ் பண்ணுனாலும், "இல்ல எனக்கு வந்து சத்யா மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது" அப்படின்னு சொல்லி மோனிஷா வந்து பாலாஜிய அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி சத்யா வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாலும், "கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு அனிஷாவும் சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே அதனுடைய ரிசல்ட் வந்து பெருசா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மோனிஷா மாதிரி தான் அனிஷாவும் இருந்திருப்பா ஸ்கூல் போர்ஷன்ல. ஆனா அனிஷாவ வந்து எங்கேயுமே பேச விட்டுருக்க மாட்டாங்க ஸ்கூல் போர்ஷன்ல. அதனால தான் அனிஷாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரியாம இருந்திருக்கும். இதே இது செகண்ட் ஹால்ஃப்ல சத்யாவ மீட் பண்ணும்போது, சத்யா வந்து ரொம்ப பயப்படுவாரு. சத்யாவ ஃபர்ஸ்ட்டு கம்ஃபோர்ட் ஜோனுக்கு கூட்டிட்டு வந்து,
"என்ன சொல்ல வந்தியோ அத தைரியமா சொல்லு" அப்படின்னு அனிஷா வந்து கேட்டிருப்பாங்க. அந்த சீன்ல சத்யா வந்து ஒரு கிஃப்ட் குடுத்திருப்பாரு. அத பார்த்து அனிஷா வந்து கண்ணு கலங்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு சத்யாவ வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல வர வச்சுட்டு தான், அதுக்கப்புறம் தான் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல சத்யாவுடைய அக்காவும் கொஞ்சம் போல்டா இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் போர்ஷன்ல பாலாஜி வந்து கிண்டல் பண்ணதுனால தான் மோனிஷாவுடைய ஃப்ரெண்டையே அடிச்சிருப்பான். ஆனா, அடிச்ச மாதிரி எங்கேயுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அதனுடைய கன்டினியூட்டியா மூக்குல பேண்டேஜ் போட்டுட்டு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. மோனிஷாவுக்கு அம்மா இருப்பாங்க. ஆனா, அவங்க எங்கேயுமே ஃபேஸ காட்டியிருக்க மாட்டாங்க. படத்துடைய கதை வந்து மோனிஷாவுடைய பார்வையில தான் போற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த சீன கூட மோனிஷாவ மட்டும் தான் நம்மளால பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்களே தவிர, அவங்க அம்மாவுடைய கேரக்டர ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. சத்யா வந்து நல்லா சமைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஊர்ல ஹோட்டல் வச்சு லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி மோனிஷா கிட்ட சொல்லுவாரு. ஸோ, இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சமையல்காரர் அப்படிங்கிறதுனால டீட்டெயிலா தான் சத்யாவும் சமைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சத்யா வந்து பொண்ணு பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்ப எந்த பொண்ணு, பொண்ணோட பேர் என்னன்னு விசாரிக்கிறதுக்காண்டி அவங்க அக்காவுக்கு கால் பண்ணியிருப்பாரு. ஆனா ஃபோன் அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த நேரம். ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா மோனிஷாவுடைய நம்பர உங்க அக்காகிட்ட WhatsAppல கேட்கும்போது, "நான் கிளாஸ்ல இருந்தேன். அதனால தான் உன் ஃபோன அட்டெண்ட் பண்ண முடியல" அப்படின்னு WhatsAppல மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய கன்டினியூட்டிய அவ்ளோ அழகா இந்த ஒரு சீன்ல ரிவீல் பண்ணியிருப்பாங்க. சத்யாவும், அனிஷாவும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணும்போது ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்க. அனிஷாவ விட்டுட்டு மோனிஷாவ தான் அந்த செல்ஃபில பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இது மூலமாவும் அனிஷாவ விட மோனிஷா மேல இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் போர்ஷன்ல அனிஷா தான் வந்து திரும்பி பார்ப்பா சத்யாவ. ஆனா சத்யா வந்து திரும்பிக்கிருவான். இதே இது இந்த ஒரு சீன்ல பஸ்ல மோனிஷா வந்து திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ஸ்டெடியா சத்யா வந்து மோனிஷாவ பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமாவும் சத்யாவுக்கு மோனிஷா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மோனிஷா வந்து Instagram வச்சிருப்பாங்க. அவங்க போடுற வீடியோ வந்து எந்த ஒரு பொருளுமே ப்ரொமோட் பண்ணாம, ஒரு போல்டான ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் வந்து இவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஜாபருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே ஹெல்ப் பண்ற கேரக்டரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சீனியர் கிட்ட இருந்து சத்யாவ காப்பாத்துவான். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பாலாஜி, அனிஷாவுடைய நம்பர வாங்குறதுக்கு ஜாபர் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. மோனிஷா எப்பலாம் சாப்பிட நினைக்கிறாளோ, அப்பலாம் வந்து சமைச்சு குடுக்குற மாதிரி தான் வந்து சத்யாவோட கேரக்டர் அமைஞ்சிருக்கும். அதனுடைய கன்டினியூட்டி தான் ட்ரெயின்ல போகும்போது பசிக்குதுன்னு கேட்பாங்க. அப்ப சாப்பாடு தேடி போகும்போது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலில வர சசிகுமாரோடைய கேரக்டர் வர மாதிரி காமிப்பாங்க. ஸோ கதைக்கு ஏத்த மாதிரியே கேமியோ ரோலையும் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, படத்துடைய ஹீரோ வந்து சூர்யாவுடைய மிகப்பெரிய ஃபேனு. அதனால தான் இந்த படத்துல அங்கங்க சூர்யாவுக்கான ரெஃபரன்ஸும் வச்சிருப்பாங்க. எப்போதுமே சூர்யா ஒரு டான்ஸ் ஆடுனாரு அப்படின்னா, பல படங்கள்ல 2 கைய விரிச்சு ஒரு ஸ்டெப் போடுவாரு. ஸோ அதையுமே இந்த படத்துல சத்யா போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஸ்கூல் போர்ஷன்ல சத்யாவுடைய ரூம்ல "வாரணம் ஆயிரம்" படத்துடைய போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பாரு. அனிஷாவும் தினேஷும் லவ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல சத்யாவுக்கு தெரிய வரும். அப்ப சத்யா வந்து தினேஷ் மேல கோவமா இருப்பாரு. தினேஷ் வந்து வழிய வழிய வந்து சத்யா கிட்ட பேச வந்தாலும், சத்யா வந்து அவாய்ட் பண்ணுவாரு. அதனால ஃப்ரெண்டுக்காண்டி அனிஷாவே பிரேக்கப் பண்ணிருவாரு. வித் லவ் படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல வித் லவ் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. வித் லவ் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.